வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 அற்புதமான ஒரு ஆப். இந்தியன் சிட்டிசன் ஒவ்வொருமே இந்த 3 ஆப் வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆப் தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் முதல் ஆப் என்ன அப்படின்னா ஓட்டர் ஹெல்ப்லைன். ஓட்டர் ஹெல்ப்லைன் இருந்துட்டு எலெக்ஷன் கமிஷனோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட, அதுக்கடுத்து எலெக்ஷன்ஸ் ரிசல்ட் எல்லாமே எல்லா தகவல்களும் அஃபிஷியலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ ஓட்டர் ஹெல்ப்லைன் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். அது லோகோ இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபேக்காக நிறைய ஆப் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். கீழேயும் நான் அதோட லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபார்ம்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், இவிஎம் அதாவது எலக்ட்ரானிக் மிஷின் இருக்குல்ல, அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எலெக்ஷன் எங்கெங்கே நடக்குது என்ன அதோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓட்டரில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஓட்டரில் இருந்துட்டு எஃப்ஏக்யூன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்ன்ட்டு. ஸோ அதிலேருந்து அவங்க டீட்டெயிலாம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், அது எதுக்கு அந்த ஃபார்ம்லாம் வச்சுருக்காங்க என்ன, அதுக்காக இந்த எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். இதுக்கு பிறகு ஃபார்ம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு புதுசாக நீங்கள் ஒரு ஐடி போகணுன்னு நீங்கள் ஆஃபீஸ் போகணும், அங்கே இருந்துட்டு நிறைய இதாக இருக்கும். ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே இந்த ஆப் மூலியமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உடனே இருந்துட்டு அப்ளை ஆன்லைன் அண்ட் இருக்க நியூ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் புதுசு அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஷிஃப்டிங் இதுக்கான ஃபார்மை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வேறு இடத்துக்கு மாறிட்டீங்க, இல்லைனா வேறு ஸ்டேட்டுக்கு மாறிட்டீங்க அப்படின்னா அது அங்கே உள்ள ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ள போலிங்க்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இருந்துட்டு ஃபார்ம் 7. இது எதுக்கு அப்படின்னா, அதாவது உங்களோட என்ட்ரி இருந்துட்டு டூப்ளிகேட் என்ட்ரி ஆகிருக்கு, இல்லைன்னா உங்களோட தகவல் இருந்துட்டு 2 வாட்டி பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஃபார்ம் 7 யூஸ் பண்ணி, ஏன்னா இப்போ நிறைய பேத்துக்கு இருந்துட்டு ஃபஸ்ட்டே ஒரு ஓட்டர் ஐடி வந்திருக்கும், சேம் அட்ரஸ் இன்னொரு ஓட்டர் ஐடி மாதிரி ரிசீவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அது இல்லை அவங்களுக்கு டூப்ளிகேட் தெரிஞ்சு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான இந்த ஃபார்ம் 7 கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபார்ம் 80 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் 80 எதுக்கு அப்படின்னா, அதாவது உங்களோட அட்ரஸ் இருந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அட்ரஸில் இருந்திருப்பீங்க, சேம் டு சேம் இன்னொரு அட்ரஸ் வந்திருப்பீங்க, அங்கேயும் ஒரு ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த அட்ரஸ் இருந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது அட்ரஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, இந்த ஃபார்ம் 80 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த எஃப்ஏக்யூவில் போய் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அதை எப்படி ஃபில் பண்ணணும், டாக்குமெண்ட்லாம் எந்த மாதிரி டாக்குமெண்ட் ஒவ்வொரு இதுக்கும் கேட்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் அது பார்த்துக்கலாம். அடுத்து இருந்துட்டு கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் என்னோடய மொபைல் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், 5 டிஜிட் பின் நம்பர் வந்திருக்கும், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு லாகின் நவ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் என்னோடய மொபைல் நம்பர் வந்துருச்சு. அதுக்கடுத்து உங்களோட டீட்டெயில் இருந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்காக இது பண்ணிக்கிறேன். உங்களோட அட்ரஸ் என்னமோ உங்களோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. இது இருந்துட்டு எலெக்ஷன் டைத்தில் இருந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களா, இல்லை எலெக்ஷன் இல்லாத நேரத்தில் இந்த ப்ளேஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு, அந்த இடையில நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா நீங்கள் எலெக்ஷன் பீரியட்னு கொடுத்துக்கலாம். இல்லை இப்போ எலெக்ஷன் பீரியட் கிடையாது, அதாவது கேம்பெயின் நடக்குது, பிரச்சாரம் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் இருந்துட்டு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ், லஞ்சம் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் நான் எலெக்ஷன் பீரியட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருந்துட்டு உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி இருந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதில் ப்ராப்ளம், உங்களுக்கு எந்த மாதிரி இது, அது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
அது உங்களுக்கு 4 எலெக்ஷன் பண்ணும்போது அதோட இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு ப்ராப்ளமோ அதை நீங்கள் இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னா அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதோட ப்ரூஃப் இருந்துட்டேன்னா அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இவிஎம் இருந்துட்டு அந்த மிஷின் பற்றின அது இப்போ என்ன மிஷின் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ அந்த ஸ்லிப் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆகிட்டு அந்த ஸ்லிப் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதே சேவ் ஆகிக்கூடும். உங்களுக்கு இந்த இது பதிவு பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த ஸ்லிப் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அது எப்படி எந்த மாதிரி இருக்குன்னுட்டு. ஸோ உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் என்ன, உங்களுக்கு மிஷினில் சந்தேகம் இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் அது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ இதில் தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு வீடியோவாக இருந்தால் ஓகே அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஷின் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக வீடியோ கொடுத்துருக்காங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி இது பண்ணுறாங்கன்ட்டு எல்லாமே. ஸோ நம்மளோட தமிழ் மொழிலையும் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆடியோஸ், அவேர்னஸ் போஸ்டர்ஸ் இதுலேயும் நம்மளோட தமிழுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ அடுத்து இருந்துட்டு எலெக்ஷன் இருந்துட்டு எங்கே நடக்க போகுது, அடுத்து இப்போ என்னென்ன எலெக்ஷன் வரப்போகுது, ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் எலெக்ஷன்னா எங்கெங்கே இப்போ கரண்ட் எலெக்ஷன் இருக்க போகுதுன்னு நமக்கு காமிக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் அதிகமாக போகும்னு நினைக்கிறேன், ஏன்னா அடுத்து நம்ம இன்னொரு 2 ஆப் வேறு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு எவ்வளோ வேகமாக இதை கொடுக்குறோன்னா அவ்வளோமா கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ எலெக்ஷன் எங்கெங்கே இருக்குது அதோட டீட்டெயில், அதோட அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட்லாம் அதில் இருக்குது. இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அப்கமிங், அடுத்து நம்ம எப்போ எலெக்ஷன் வருது அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். இப்போ அடுத்து ரிசல்ட்ஸ் பார்ப்போம். ரிசல்ட்டில் இருந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பழைய எலெக்ஷன் டீட்டெயில்ஸ் வேணும்னா அதை எடுத்து பார்த்துக்கலாம். இல்லை இப்போ அடுத்து வரப்போகிற எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மெயின் இதில் அவ்வளோதான் இருக்குது. அதுக்கடுத்து இந்த ஹோம் பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லோகோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஹோம் பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரோல், அதாவது உங்களோட நேம், அதுக்கடுத்து ஃபாதர்ஸ் நேம் அதெல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா, ஜெண்டர், எந்த மாவட்டம் அதெல்லாம் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட எலெக்ஷன் கார்டு இருந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு என்னோடய கார்டு நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு உங்களோட கார்டு நம்பர், எலெக்ஷன் ஓட்டர் ஐடி இருந்துட்டு அந்த நம்பர் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இருந்துட்டு ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைலிருந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் போயிடும். நீங்கள் அதில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இல்லை சந்தேகம் இருக்குது, இல்லை உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரினா இது எல்லாமே கேட்டுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இந்த இது அவ்வளோதான். இது வந்துட்டு ஃபார்மோட ஸ்டேட்டஸ். நீங்கள் எதாவது ஃபார்ம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் ஐடி வரும், நீங்கள் அந்த ஐடியை இருந்துட்டு இங்கே சப்மிட் பண்ணி இதில் எடுத்துக்கலாம். சேம் டு சேம் இருந்துட்டு கம்ப்ளைண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். கம்ப்ளைண்ட் நம்பர் ரைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது டேட் அது எல்லாமே ஸ்டேட்டஸ் இருந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு குயிக்காக ஒரு இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கடுத்து இங்கே ஒரு 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, மெனு. இந்த இது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் இருந்துட்டு நிறைய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் இருந்துட்டு ஒரு 18 வயசு முடிஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக அது இருக்கணும். அது எப்பயுமே இருந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆள போகிறாங்களோ அவங்கள நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இதில் எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுமே ஓட்டிங் பண்ணணுன்ட்டு அவங்களோட விருப்பம் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் இருந்துட்டு cVIGIL. ஸோ இந்த லோகோ இருந்துட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
அது இதோட லிங்க்கும் சேம் டு சேம் கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் இருந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது முக்கியமாக இருந்துட்டு எதுக்காக அவங்க எலெக்ஷன் கமிஷனர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ யாராவது ஓட்டுக்காக அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லைனா யாராவது வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் உடனே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா 100 நிமிஷத்தில் இவங்க அந்த ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணி ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இந்த மாதிரி அவங்க நடந்தால் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வராங்களான்ட்டு நம்ம ஃப்யூச்சர் தான் பார்க்கணும். அதனால் கண்டிப்பாக இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாருமே இருந்துட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே தப்பு நடந்தாலும் உடனே நீங்கள் அதை ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து கண்டிப்பாக நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஃபோட்டோ வீடியோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே பண்ணி டீட்டெயில் அவங்க அட்ரஸ் எல்லாமே, ஏன்னா ஜிபிஎஸ் அதுக்காக அவங்க ஜிபிஎஸ் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஜிபிஎஸ் ஆன் பண்ணிவிட்டு எல்லா அட்ரஸும் டைரெக்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும். கண்ட்ரோல் ரூமுக்கு போன உடனே அவங்க ஆக்ஷன் எடுத்து ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ் அந்த எலெக்ஷனில் ஏரியா இன்சார்ஜ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே போகும். ஸோ இது எல்லாமே அந்த ஆளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக டைம் இருந்துட்டு 100 மினிட்டில் சார்ஜ் ஷீட் முதற்கண்டு அவங்களுக்கு இதில் உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நான் இதோட வீடியோ கிளிப் அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஏன்னா அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த லிங்க்கும் இதில் போட்டுட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடி ஆப் இருந்துட்டு எதுக்கு அப்படின்னா, அதாவது யாருக்காவது நடக்க முடியல, இல்லை அவங்களுக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஃபிசிக்கலாக அவங்களோட ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த ஆப் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதுலேயும் நம்ம இங்கிலீஷ் ஹெல்ப் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்குள்ளே போனால் இந்த டீட்டெயிலாம் படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போய்க்கோங்க. இந்த ஆப்பில் நீங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்காக இந்த இது யூஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவைன்ட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் போய் வாலண்டியர் ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடினா உங்களோட ஓட்டர் ஐடி இங்கே என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். அந்த ஏரியாக்கான யார் என்ன இருக்கோ ஸோ அந்த இது டீட்டெயில் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கடுத்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, அதாவது யாருக்கு இருந்துட்டு கொஞ்சம் உடம்புநிலை சரியில்லைன்னா அவங்களுக்கான பேர், ஸ்டேட், டிஸ்ட்ரிக், அவங்களோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா வாலண்டியர்ஸ் நிறையவே இருப்பாங்க. ஸோ அந்த வாலண்டியர்ஸ்லேருந்து யாராவது உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ஸோ ஓட்டு வைக்கிறதுக்கான இது பண்ணுவாங்க. ஏன்னா நான் இப்போ ஆக்சுவலாக இந்த இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கட்சிக்காரங்க இருந்துட்டு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் முடியாமல் இருந்தது அப்படின்னா எங்களோட கட்சிக்கு இருந்துட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க அன்ட்டு கூட்டிகிட்டு போய் அவங்கள பார்த்துக்கிறது. ஸோ இது எல்லாமே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ன்ட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக இப்போ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து இந்த ஆப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணிட்டு யார் வாலண்டியர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே போயிடும். அங்கே வாலண்டியர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏன்னா வீட்டில் இருந்துட்டு உங்களோட தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களால நடக்க முடியல, அவங்களுக்கு வெஹிக்கிள் வேணும், இல்லைனா யாராவது அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை அப்படின்னா யாருக்காவது ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களுக்கு காலில் பிரச்சனை, அவங்க நடக்க முடியல, இல்லைனா அவங்களுக்கு ஏதோ இன்ஜுரி ஆகிருக்கு, இந்த மாதிரி நிறைய இது இருந்துட்டு அவங்க இதில் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரெக்வஸ்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஒருத்தங்க இருந்துட்டு கூட்டிகிட்டு போகணும் செய்யணுன்னா வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அவங்களுக்கான ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது, இல்லை அவங்களுக்கு வீல் சேர் வேணும், பூத் எங்கே இருக்குது, ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த ஆப்பில் இருக்குது. யாருக்காவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் பூத் லொக்கேட்டரில் இருந்துட்டு நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பக்கத்தில் என்ன பூத் இருக்குது, அவங்களுக்கு எது கனெக்டாக இருக்குன்ட்டு சேம் டு சேம் யாருக்காவது டீட்டெயில் இருந்து கொடுத்துருக்கீங்க,
யார் வர்றா நான் பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ அது எல்லாமே இதில் பிக்கப் பண்ணுறதுக்கு யார் வர்றா செய்கிறா, ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடச்சிரும். ஸோ இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஆப் இருந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஆப் இருக்கும் உங்ககிட்ட. ஸோ இது இருந்துட்டு இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த 3 ஆப் இருந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது உங்களால் முடியலன்னா கூட இந்த ஆப்பில் இருந்துட்டு அவங்க டீட்டெயில் கொடுங்க. இப்போ நீங்கள் வாலண்டரியாக இருக்க போடுறீங்க அப்படின்னா கூட இங்கே டீட்டெயில் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணினா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த 3 அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதே மாதிரி வேறு ஒன்று புது ரிவ்யூவில் நம்ம அடுத்ததை பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். கண்டிப்பாக தொடர்ந்து பயணிங்க நம்ம கூட. நன்றி, வணக்கம்.